ஹலோ கேஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யசோகிரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லுக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணுற அளப்பரிய வேலை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம காதுக்குள்ள போகலாமா? ஸ்டார்டிங் எப்படி சொல்லி ஒரு பொண்ணும் கொடையை வச்சு நடந்து போயின்னு இருக்க. அப்போ ஒரு சந்துல ஒருத்தனும் கையில குண்டடிப்பட்டு யாருக்கோ பயந்து ஒளிஞ்சுன்னு இருக்கான். அப்ப ரோட்ல போலீஸ்காரங்களாம் துரத்தின்னு போகுது. அப்ப அவங்க கிட்ட இருந்து தான் இவன் தப்பிச்சு வந்திருக்கான் போல. அந்த டைம் இவனும் கடுப்பா சிகரெட் அடிச்சுன்னு இருக்க இந்த கொடை வச்சிருந்து அந்த பொண்ணு இவன் கிட்ட வருது. அப்போதான் அந்த பொண்ணு அவனுக்கு தன்னோட கொடையை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஜெயில இருந்து ஏதோ ஒரு கைது தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரனும் வந்திருக்கான். சார் ஆல்ரெடி அவரு இங்க ஓடி போயிட்டாரு. தப்பிட்டானா கண்டிப்பா அவன் நம்மளுக்கே திருமுள்ள வேலையை காமிச்சிட்டு போயிட்டான். அதனால சும்மா விடக்கூடாது. போகும்போதே இவங்களை கலாச்சி அமைச்சிட்டு இருக்கா. எவனோ ஒருத்தன் தப்பிச்சவன் சாவங்கடா செத்த பேருங்க நக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுல ஸ்கூலுக்கு கிளம்புனா சொல்லிட்டு அவனோட பேக் எடுக்கலான்னு பார்த்தா அதுல இருந்து ஏதோ கிளம்ப ஒருத்தன் வெளியே வரான். வெளியே வரும்போது அவரோ தம்பி ஸ்கூலுக்கு போறியா? சரிப்பா தப்பா நினைச்சுக்காத. உனக்கு தெரியுமா இந்த ஹவுஸோட ஃபேஷியல் ஐடியா இப்ப புதுசா இந்த வருஷம் மாத்திருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க மாத்தினாலும் அதெல்லாம் என் முன்னாடி வேலைக்கு ஆகாது. சரி தம்பி, நீ இந்த இடத்துல பேக் எடுத்து ஸ்கூலுக்கு போறியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ தானே என்னோட புதிய கிராண்ட் சில்ட்ரன். பார்க்கவே என்னைய போலயே இருக்கேடா. நைஸ் டு மீட் யூ. நான் தான் உன்னோட தாத்தா. அவனும் கடுப்பாயிட்டு கண்ணெடுத்து இவனை தூர் பண்ண. டேய் தம்பி, என்னடா பண்ற? என்ன நான் உன்ன தீவிரவாதி கிடையாதுடா, நான் உன்னோட தாத்தாடா அப்படின்னு இப்போ புலம்பின்னு இருக்கான். பக்கத்துல பார்த்தா மிட்சுமி வர. மிட்சுமி என்ன மன்னிச்சிடுமா? சரிடா நீ ஒரு தற்காப்புக்காக தான் இவரை ஷூட் பண்ணன்றது தெரியுது. சரி அசனோ, இவரை பத்தின அறிமுகம் கொடுக்குதா. இவர் பேரு தாத்தா பேன். அந்த டைம் ஏக்கவும் இவருக்கு டவல் எடுத்துட்டு வந்து கொடுக்க. தேங்க்யூ வாலிப பொண்ணு, நீ பார்க்கவே ரொம்ப கைண்டா அழகா இருக்க. அதனால என் கூட வரியா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் வெறுப்பாவறாங்க. என்னதான் அங்க பண்ணி இருக்க இந்த கிழவன். சரி நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன். சரி நீங்க எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுங்க. முக்கியமான விஷயம், இப்போ உன்னோட புதிய ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்டவன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் உனக்காக இப்போதைக்கு பாக்கெட் பண்ணி தரேன். இது வாங்கிக்கிறியா? அடேங்கப்பா, இன்னும் இவ்வளவு பணமா? தாத்தா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இல்லம்மா, உன்னோட ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்க வேணாவா? வாடா இந்த இடத்துல நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பத்தி வீசுவாரு. வாடா நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்க, நானும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். என்னையா இப்படி திரும்ப போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணம். அந்த டைம் கேச்சுரவோ அவனோட ஸ்பேர் யூஸ் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்றான். ஆமா பெரியவரே, நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா நீங்களா அப்படின்னு மிட்சுமி கேட்க. ஓ கோச்சிரோ, என்னத்தி நீ உன்னோட மிஷினுக்காக போல? ஆல்ரெடி அதை முடிச்சுட்டேன். இப்ப திடீர்னு எனக்கு போலீஸ் கிட்ட இருந்து எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் ஒண்ணு வந்தது. அதாவது நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த ஒசகுரா பேன் அவர் சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சு வந்துட்டதா எனக்கு தகவல் வந்தது. அதை பிடிக்க சொல்லி தான் என்ன இப்ப அமுத்தி விட்டாங்க. நீ பார்த்தா இங்க குப்பை கொட்டினு இருக்க. இந்த சிறையில இருந்து தப்பிச்சு வந்துடும். டேய் புது பையன் கிட்ட இப்படி என்ன கேவலப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாம என்னோட மிஷின் தேவைக்காக தான் நான் அந்த இடத்துல போய் சிறையில இருந்தேன். ஆனா அங்க போடுற மொக்கையான காமெடிகளை சிரித்தி எனக்கு வயிறு வலி வந்துதான் மிச்சம். அண்டர் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சனால அதுக்காக தான்டா. அதுவும் என்னோட மிஷின்ல ஒரு பாட்டு தான்டா. கவலைப்படாத, நான் திரும்பியும் அதே இடத்துக்கு போயிடுவேன். ஆனா கொஞ்ச நாள் இங்க ஃபன்னா இருந்துட்டு போறேன். ஏய் நீ என்ன ஃபன் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். குஜாலா இவ்வளவு காசை எடுத்துன்னு போயிட்டு குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம் போறதுன்னு பண்ணி கிடப்பல. அதனால ஒரு நாளா நம்ப முடியாது. ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து திரும்பி சிறைச்சாலைக்கு போ. இன்னது இந்த மாதிரி வேலை பார்ப்போம். நீ யாரா சொல்றது? சின்ன பையில நான் முன்ன மாதிரி கிடையாதுடா. எனக்கு இன்னமும் வயசு ஆகல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து தப்பிக்கிறான். என்னடா இதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. அந்த டைம் அவரு பாம்பு போட்டு சாம்பிராணி இவங்களை காமிச்சிட்டு நம்ம அசனத்துக்கு ஓடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கியோச்சரிக்கு கால் வருது. என்ன பண்ண என்ன மன்னிச்சிடுப்பா. அந்த ஆளு இந்த தப்பிச்சு ஓட்டான். சரி என்ன பண்ணலாம் ஐடியால இருக்கேன். விடு அசனம் வந்து அவங்க கூட தான் இருக்கனால ட்ராக் பண்ணி எப்படி இருந்தாலும் பிடிச்சிடலாம். முக்கியமா மிச்ச விஷயத்தை எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அந்த டைம் கோலியத்தும் ஏதோ ஒரு போட்டோ எடுத்து வந்து இவங்க கிட்ட காமிக்கிறான். மிச்சமே அதை பார்க்க. அதுக்கப்புறம் அவங்களோட போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் கியோச்சிரோவா அவனோட ரூம்ல அசனோ கேளு, உன்னோட எல்லா திறமையை பயன்படுத்தி அந்த கிராண்ட் பா பேன் அவன் வந்து ரொம்ப ஒரு லெஜெண்டரியான ஸ்பைரா. அவனை அந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட்டுறாத, பிடிச்சி வச்சுக்கோ. எப்படியாச்சும் பிடிக்க பாரு, அப்படி இல்லைன்னா வேற வழி இல்லைன்னா கொன்னுடு. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அவனை மட்டும் தப்பிக்க விட்டுறாத. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது. வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா பல பேர் நிலைமை மோசமாயிடும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரும். அதனால கண்டிப்பா உன்னால அவரை கொல்ல முடியும்னா கொல்லு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவன் வயசாயிட்டான்னு சொல்லிட்டு நீ நினைப்புல இருக்காத. நல்லா புரிஞ்சுது. சரி அப்ப என்ன பண்ணிருக்கான் இப்ப அந்த கலவன்? அதுவா அவர் என்ன இங்க ஒரு பாரை கூட்டு வந்திருக்காரு. ஏ சூப்பரா இருக்கு. உனக்கு நான் டைம் பண்றேன் போட்டு தரேன். கூட வந்துறியா? பேன் நீங்க சூப்பர், கண்டிப்பா போடுங்க, நான் வரேன். அசுரவோ எங்க பக்கத்துல வர தொலைப்பாங்க. எங்க பாரு இந்த பையன் குட்டியா கியூட்டா இருக்கும். உனக்கு கிராஸ் பிளே எல்லாம் பிடிக்காத தம்பி அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஹீரோவோ ஏக 70 வயசு இருக்காதா தலைவோ ஒரு பக்கம் எரிச்சலா அதை கேட்டு அந்த டைம் பேங்க் தாத்தாவோ பொண்ணு உங்ககிட்ட ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா. சொல்லுங்க. அட்டா இவனடா இப்பயே சொல்ல ஆரம்பிச்சா குடி போத ஏறிட்டா. அப்ப அவரோ பொண்ணு நம்ம கண்ட்ரிக்கோட ஃபண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா வருது? யோ சொல்லாதையா அப்படின்னு இவன் வாயை பொத்தலாம் வர. அது வந்து தலைவன் அசால்ட்டா தப்பிக்கிறான். என்னடா தம்பி வயசாயிடுச்ச உனக்கு? ஆனா நான் உனக்கு இளமையா தான் இருக்கேன். அடடா என்னடா இது பண்ணி வச்சிருக்கேன்? இது பவர்ஃபுல் க்ளூ நன்னோ ஓடுது. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வயசாயிடுச்சு. அப்படியா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் கேட்டு போட்டு இவங்க முன்னாடி பாடி பில்டிங் காட்டு.
நானே இதை பண்ணலாம் நினைச்சேன், ஆனா நீ பண்ண வேலையால இப்ப என்னோட பாடியை இந்த பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் கிட்ட காமிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன திமிரு பத்தி இந்த கிழவனுக்கு, வாடா கொஞ்ச நேரம் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏய் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன், ஏதோ பெரியவனாச்சே வயசுல மரியாதை கொடுத்து போயிருந்தா என்ன கடுப்பேத்துற. ஆனா ஹீரோ ட்ரை பண்ணி அவனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவன் அதுல இருந்து தப்பிக்கிறான். அவனை பிடிக்க போய் சோர்ந்து போனதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் அவனை சோர்வா இருக்கிறதுனால தம்பி ஒரு இன்னைக்கு ட்ரைனிங் போதும், நல்லாவே ட்ரை பண்ண. ஹீரோவோ உண்மையா சொல்ல போனா இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனா பண்ற வேலையில அப்படி தெரியலையே. அதுக்கப்புறம் ஹீரோவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எதுக்காக காரணமே இல்லாம நீங்க அந்த ஜெயில விட்டு உடச்சுக்கணும் வெளியே வந்தீங்க? உங்களுக்கு எதுனா வேணுமா இல்ல பிரச்சனையா? உங்களோட மிஷின் வேற அது அந்த இடத்துல தான் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க எப்படி நீங்க பாதிலே வரலாம் அதுல இருந்து? அது ஏன்னா இன்னைக்கு என்னது டேய் உன்ன மாதிரியான சின்ன பசங்களுக்கு அது புரியாதுடா. அப்ப அந்த கடையோட வேலைக்காரனும் அந்த இடத்துக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வரான். மிஸ்டர் பேங்க் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கவலைப்படாதீங்க, 3 வருஷம் பழைய கிட்டாமரே வெண்டேஜ் ட்ரிங்க் தான் இப்ப கொடுக்க போறேன். கொடுக்குறோம், அது என்னோட ஃபேவரட் ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நாவல் தான் வருது. ஏன்னா அசனம் இந்த சாப்பரியா யோ என்னையா பேசுற, தெரியுமா தெரியாதா நான் ஒரு அண்டர் ஏஜ் பையன். அட போடா, ஒரு ஸ்பையா இருக்கிற எல்லாருக்குமே குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ண கூடாது, முக்கியமா பொம்பளை சோக்கு இருக்க கூடாது. ஆம்பளையா இருக்க ஒவ்வொரு ஸ்பையுக்குமே அவனோட வாழ்க்கையில ரொம்ப போரிங்கா தான் டெய்லியும் போகும். அதனால நீ இப்ப பண்றது வச்சுலாம் பார்க்கும்போது என்னோட நிலைமை தான் உனக்கும் தெரியுது. கிராண்ட் சில்ட்ரன் என்னது பேரணும், சரி பிறக்க பொறுமையா கூடிய இந்த காலத்தை சேர்ந்த மாடர்ன் கிட்டு நீ உன்னை வச்சு நான் நிறைய கத்துக்கணும்டா. நீ கேட்டாலும் நான் வாய திறக்க மாட்டேன். கவலைப்படாத, உன்னோட தாத்தாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்க தெரியுமா பிடிக்கும்? நல்ல அழகான பிளாக் ஹேர் கொண்ட அவங்களோட சியர்ஃபுல்லான ஸ்மைல் இருக்கிற பொண்ணுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கேட்டாலும் நம்ம காரு கீதுராப்பா. நான் இந்த உலகத்துல இன்னமும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே அவள் தான். நான் எப்பயோ சாக வேண்டியவன். என்னது ஒருத்தங்களுக்கு இவர் பிடிச்சிருக்கா? அப்ப பார்த்தா பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் எபிசோடோட சீன்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடையை வச்சுக்கின்னு அவனுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க, இன்னொரு விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மேரேஜ் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்களும் பேன் நீ தான் இதுக்கப்புறம் என்ன நல்லபடியா பாத்துக்கணும். அந்த பொண்ணு தான், அவளதான் எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிக்கும். அவ என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவேன். அந்த மாதிரி உனக்கு எதுனா இருக்குமான்றது எனக்கு தெரியலடா. இந்த மாதிரி சொல்றது கேட்டவனு ஹீரோவும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கு, அதை நான் மறைக்க விரும்பல. ஏன்னா உங்களை மாதிரியே தான் எனக்கும் என்னோட லைஃப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த சமயமும் நான் தனியா இருக்க விரும்பல. அவங்க இருக்க வரைக்கும் என்னோட லைஃப் நல்லா போகன்றது எனக்கு தெரியுது. அதனால அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதை கேட்டவனும் அப்படியா சோபரே அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களும் நம்ம தாத்தா கிட்ட வந்துட்டு அவங்க கையில லாக்க போட, சரி நான் ஒரு வீடியோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த விலங்குல இருந்து உன்னால தனியா தப்பிக்க முடியாது. இப்ப நீ உன்னோட ஒய்ஃப கிட்ட மாட்டிக்கின, திரும்பியும் சரிக்கு போ. கிணதி கேக்கோய் நீயா என்ன மன்னிச்சிடு அசனம், வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. விட்ஸ்மி நீங்க என்ன பண்ற? உங்களை அறிமுகப்படுத்துருமா, இவங்களோட பேரு தான் கேக்கோய், என்னோட பாட்டி. என்ன மன்னிச்சிடு அசனம், என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பண்ணியிருந்தாருன்னா என்ன மன்னிச்சிடு. கிணது பாட்டியா? அப்ப அவன் பார்த்தா பாசத்தை பொழிஞ்சுட்டு இருக்கா. கேக்கோய் நீ வந்துட்டியா? ஹீரோவோ என்ன இவன் இப்படி பண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க தெத்துட்ட மாதிரி இல்லை நம்ம கிட்ட நாடகம் நடத்துறாரு. யோ என்ன இங்க என்ன பண்ணின்னு இருக்கேன், மிச்சம் என்னை கூப்பிட்டதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதுவா நான் இந்த இடத்துல என்னோட ஃபேவரட் ஜூஸை குடிச்சுன்னு இருக்கேன், கூடவே ரிங்கு வாங்கின்னு இருக்கேன். நீ வேணா வரியா, நம்ம இந்த இடத்துல டேட்டிங் பண்ணுவோம். உண்மையிலேயே இந்த இடத்துல அதை தான் பண்ணியிருந்தீங்களா இல்லை வேற எதனா பண்ணியிருந்தீங்களா? சரி எதுவும் அந்த திரும்பி ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் பிடிச்சி கொடுக்க, ஆச்சனும் என்னை காப்பாற்றுவோம். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போக இப்போ இவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. பாட்டி எப்படி பண்ணி கூப்பிட்டேன், அதோட எனக்கு ஒரு போட்டோ கிடைச்சது, அதுல பார்த்த உடனே இவங்க ஞாபகம் வந்ததுனால தான் திரும்பி இவங்களை கால் பண்ணி வர சொன்னேன். நல்ல வேலை நீ கூப்பிட்டேன் அப்படின்னு இவன் பெரும்பூச்சி விட்டுன்னு இருக்கேன். அந்த டைம் இவங்களும் இவனையே பார்த்துன்னு இருக்காங்க ஒரு மாதிரி கிரஷில். என்னடான்னு பார்த்தா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரதுனால அப்போ ஹீரோவும் மெட்சுமை பத்தி தான் பேசணுப்பான். அதையெல்லாம் அவங்க கேட்டு பார்த்துட்டு இவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால இவன் மேல ரொம்ப ஆக்கிரியா நடந்துக்கிறாங்க. சரி போலாமாடா அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களும் கார்ல போயின்னு இருக்கும்போது தாத்தாவும் பரவாயில்ல மெட்சுமிக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிட்டான். ஆமாமா அவன் உங்களை மாதிரி தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இது 2 ரொமான்ஸ் பண்ணி இருக்குங்க. பாரு சின்ன வயசுல அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆமாமா அதுக்கப்புறம் அவனோட போட்டோ காமிக்க பயங்கரமா இருந்திருக்கான் அப்பயே தலைவன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹலோ எவ்ரிவன் எப்படி இருக்கீங்க? என்னடா இது ஆலியாக்கான ஒருத்தர் கூட, நான் திரும்பி என்னோட ஜெயில உடைச்சிட்டு வந்துட்டேன், அதனால வாங்க என்ஜாய் பண்ணுவோம், இதை சாப்பிடுவோம். ஐயாக்கா எங்க போயிட்டாங்க? எல்லாரும் கும்பலாக சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. என்னது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவரு கத்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல செப்பரேட்டா எல்லாரும் 2 பேரா பிரிகிறாங்க ஷாப்பிங் பண்றதுக்காக. கடைசியை போட்டு போவோம். தம்பி எங்கப்பா வாட பாக்குற? இந்த குடும்பத்தோட பெரிய பையன்ற முறையில் நீ தான் அந்த பில் கவுண்டிங்ல நின்று எல்லாத்தையும் பில் பண்ணணும். அதெல்லாம் என்னால முடியாது, நான் வெறும் மெட்சுமிக்கு மட்டும் தான் பே பண்ணேன். மெட்சுமி கூட்ட வந்துட்டு பே பண்ணிடுனா அப்படின்னு எல்லாரும் பார்த்து கேட்க, இந்தாங்க இதை செக் பண்ணி எல்லாருக்கும் பில் போட்டிருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறது முன்னாடி ஃபுட்டு போவோம். சரி எல்லாரும் இதே எடுத்து திரும்பி 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவும் மிஸ்ஸும் கூட போயின்னு இருக்கும்போது ஹீரோவோ சுற்றியும் பார்க்கலாம். எந்த மாலுக்கு தான் நான் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி வந்தேன், அதுவும் என்னோட ஃபேமிலி கூட. அது எல்லாம் திரும்பி எனக்கு ஞாபகம் வருது. அசனும் என்ன ஆச்சுல சுற்றி பார்த்துன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா இன்னைக்கு என்ன வாங்குறதுக்காக இங்கே வந்தேன்? அதுவாடா டிஷ்யூஸ் வாங்கணும், அப்புறம் டாய்லெட் பேப்பர் வாங்கணும், மில்க் வாங்கணும், எக் வாங்கணும், புல்லட்ஸும் வாங்கணும். ஏறு ரொம்ப லிஸ்ட் போடாத போதும். இன்னொரு பக்கம் மூவியை பார்க்கறதுக்காக அயோத்தோயோட கேங் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிட்சுமி ஒரு கடைக்கு போயிட்டு 100 எண்ணெய் கொடுத்து இதை வாங்க. மிட்சுமி என்ன நீ பண்ணின்னு இருக்க, இந்த கடையிலயா டிஷ்யூ பேப்பர்லாம் வைப்பாங்க, இதுல சின்ன பசங்களுக்கான கேம் மாதிரி தான் இருக்கு,
இதில் பொம்மைங்க தான் வரும். இவளுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுருக்க பார்த்தா அதில் கிரனேட்டுங்களாம் வருது. என்ன பண்ணுறேன்? அதுக்கப்புறம் ஷாப்பிங்கில் ஒரு கடையில் க்யூவில் நிற்க இன்னைக்கு ஒன்று சூப்பராக வாங்கணும். ஆமாம் அந்த கடைக்காரம் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 100 கிலோகிராம் அயன் டாபிகா மில்க் டீ கொடுங்க. என்ன இது பேரை வித்தியாசமாகுது, ரொம்ப நன்றி இருங்கன்னு சொல்லிட்டு கேஷா கிரெடிட் கார்டா இல்லை ரத்தமா உங்களோட கண்ணை கொடுக்குறீங்களா இதுக்கு பதில்? என்ன இது பேமெண்ட் இப்படி இருக்கு? அதுக்கப்புறம் இவ்வளோ தேவையான விஷயங்களை பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஹீரோவோ. என்ன இது டப்பாவா புள்ளத்து இருக்கு. மில்க் டீ வந்து ஹேண்ட் கன்னு, காஃபி வந்து இதுக்கான ரைஃபிள்ஸ். மிட்சுமி அதுக்குன்னு கோடு வரல பயங்கரமா வச்சிருக்கீங்களா? ஆமாடா, எப்பெல்லாம் எங்களோட ஃபேமிலியில இந்த மாதிரியான விஷயங்கள் தீர்ந்து போதோ அப்பெல்லாம் நாங்கள் ஃபேமிலியா ஷாப்பிங் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் வாங்குவோம். அதுவும் ஸ்பை மாதிரியா இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும்ன்றது தெரியும். அதுவும் இந்த இடம் வந்து அண்டர் வேர்ல்டுல மெம்பர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சரிவா அடுத்த கடைக்கு போவோம். ஆம்பா அதுக்கப்புறம் ஜீன்ஸோட கடைக்கு வர அங்க பதட்டத்தோட அவன் பார்த்துன்னு இருக்கான் எதை வாங்குறதுன்னு தெரியாம. ஏய் இது வாங்காதடா, அவன் கரெக்டா இருக்காது. அதிகளவு வெயிட்டு தூக்கின்னு போயிட்டு எதுவும் முயற்சி பண்ண முடியாம தோத்து போயிடாத. குறைந்த அளவு இருக்கிற வெயிட்டு தூக்கின்னு போய் புத்திசாலித்தனமா சண்டை போடு. அதனால எதை பயன்படுத்தணும் கரெக்டா யோசிச்சு வாங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மசாஜ் சென்டர் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போட்டோ பக்கம் மசாஜ் பண்ணி விட்டுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் பக்கத்துல யோசிச்சு மசாஜ் பண்ணி விட்டுங்கிறான். இன்னொரு பக்கம் நானும் அவனுக்கு தேவையான வேதி பொருட்களை பார்த்து வாங்கி இருக்க. கெங்கோவும் மாஸ்க் அவனுக்கு தேவையானலாம் வாங்குறான். கியூஜிரோவும் இன்னொரு பக்கம் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு டோரை திறந்து உள்ள போக தலைவ போலீஸ் வார்த்தையில இருக்கான். வாங்க மிஸ்டர் ருசுகுரா ஃபேமிலி சேர்ந்த கியோஜிரோ இந்தாங்க இது உங்களுக்கு தான். அப்படி ஒரு புக்கை கொடுக்க இவ விளத்துல வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வெளியே வரும்போது சேட் பண்ணி இருக்கான். சரி கிளம்பலான்னு பார்க்க அந்த டைம் ஒரு குட்டி பொண்ணு அழுதுன்னு இவன் கையை பிடிக்க அப்பான்னு அழுதுனக்கா. இந்த பக்கம் மிட்சுமியும் ஃபோன் பண்ணி இருக்கும் போது சரி மிட்சுமி போலாமா? என்னடா உனக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்குமா? ஏய் காமெடி பண்ணாத, இந்த பொண்ணு அவங்களோட அப்பாவை விட்டு தனியா தொலைஞ்சு விட்டுட்டா. அப்படியா சரி உன்னோட பேர் என்ன? சுசோ. நல்ல நேமா இருக்கே. சரி உன்னோட அப்பாவை எந்த இடத்துல எப்போ தனியா விட்ட? அதுவா என்னோட அப்பாவை நிறைய பயமுறுத்துற ஆளுங்க அவரை தூக்கின்னு போயிட்டானுங்க. இது உன்னோட அப்பாவை தூக்கின்னு போயிட்டாங்களா? எங்க? அவனுக்கு ஏதோ டவுன் ஸ்டார்னு பேசியிருந்தானுங்க. இதை புரிஞ்சுக்கின மிட்சுமியும் அசனும் வாடா இந்த இடத்துல இருந்து அண்டர் வேர்ல்டுக்கு போகணும், இந்த மாலோட கிரவுண்ட் ஃப்ளோர். ஆனா இங்க கிரவுண்ட் ஃப்ளோரே ஃபர்ஸ்ட் தானே போட்டுருக்காங்க. அங்க பார்த்தா அவங்க ஒரு கோடு போட்டு கீழே போறாங்க. இதோட பேஸ்மெண்ட்ல அண்டர் வேர்ல்டுல இருக்கிற மொத்த கெட்ட பசங்களும் இருக்கானுங்க. அந்த இடத்துல பிளாக் மார்க்கெட் மாஃபியா போன்ற இயக்கங்கள்லாம் செயல்படுத்துன்னு சொல்றாங்க. மிட்சுமி என்ன இது இப்படி இருக்கு? இதுதான் நான் சொன்னேன் அந்த அண்டர் வேர்ல்டு. இந்த இடத்துல எந்த விதமான நம்ம பாடி கார்டு இருக்க மாட்டோம். எவனை வேணாலும் குத்தி போட்டு கம்மன் போயிடுவான். பணத்துக்கு நிறைய வேலைகள் இந்த இடத்துல நடக்கும்டா. என்னது அந்த பொண்ணுக்கும் பயப்படாத பொண்ணாவது இவங்க யாரும் நம்மள தொட முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அந்த டைம் ஒருத்தனும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தின்னு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒருத்தன் மிரட்டு இருக்கான். இன்னொருத்தனை ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்னோட பொண்ணு நான் தனியாக அந்த இடத்துல விட்டு வந்துட்டேன். டேய் நீ பெனால்ட்டிக்காக பே பண்ண வேண்டியது உன்னோட கண்களை நுரையீரலை. அதை நான் இப்போ எடுக்கிறதுட்டு அவன் கத்தியால கை வைக்க போக அந்த அளவு விடும்போது நம்ம ஹீரோ உள்ள போந்து அவனை அட்டாக் பண்ண. சுசுன்ற பொண்ணும் அப்பான்னு கத்து சுசு நீங்க இருக்கியா? சரி வா இந்த இடத்துல கிளம்பு வாசனம் இங்க இருந்தா ரொம்ப டேஞ்சரஸ். ஆசனட்டாயோ உனக்கான ரேட்டிங் இந்த அண்டர் வேர்ல்டில் எவ்வளவு தெரியுமா? உன்னை கொண்டு போட்டாலே இவ்வளவு வரும்டா. அவனை சேத்தடா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல கிண்ணது என்னக்காகவா? அப்புறம் வையோட ரவுண்ட் அவுட் பண்றானுங்க. இவோட அட்டாக் பண்ணலாம் எல்லாம் துடியா துடிச்சிட்டு வர தலைவன் யோசிச்சுட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு போறான். சாரிப்பா என்னோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போலாம் வரீங்களா? அப்போ இவங்கெல்லாம் பயப்படுறானுங்க. நிறைய சுகர ஃபேமிலியை சேர்ந்த பெரிய பையன் கோச்சிருவா. அந்த டைம் இவங்களாம் இவனை ஷாக்கா பார்க்கும்போது ஹீரோ அவன் பின்னாடி வச்சு இருக்க புக்கை பார்க்குறான். என்னடா இது ஒரு தினசா இந்த புக்கை வாங்கியிருக்கான்னு. இவ காப்பாற்றுறது வந்ததுக்கு வராமலே இருக்கலாம் இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு. இதுக்காக தான் காப்பாற்ற வந்தியா? அந்த டைம் இவனுங்களும் யேசுகர ஃபேமிலியோட பெரிய பையன் மட்டும் தான் வந்திருக்காங்க, மித்த பேர் யாரும் இல்லை. இவங்களை ஈஸியாக அடிச்சு போட்டலாம். அந்த டைம் இவனும் பேசினிருக்க பின்னாடி பார்த்தாலும் நம்ம கேங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களும் இவங்க எல்லாரும் ஸ்வைட்டு போட்டு அடிக்கிறாங்க அவங்களோட ஷாப்பிங் பண்ண திங்ஸை வச்சு. இன்னொரு பக்கம் இடியே இந்த மாதிரி மாலும் அதிர மூவி பார்த்துன்னு இவனுங்களும் த்ரில்லிங்காக இருக்குது ரியாலிஸ்டிக்காக இருக்குது கத்தின்னு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இவனும் கிண்ணது திரும்பியுமா அப்படின்னு புலம்புறான். அதுக்கப்புறம் மாலை கீழே சரியா நியூஸில் இவனுங்களாம் பார்த்துன்னு இருக்காங்க. கனோய்ஸ் மால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இடிஞ்சு இப்போ கீழே விழுந்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் அதுலேருந்து அசால்ட்டாக சூப்பராக நடந்து வராங்க. மிட்சுமியும் பரவாயில்ல சுசுன்ற பொண்ணுக்கு அவங்க அப்பாவை சேர்த்து வச்சுட்டோம்ல. ஆமாம் மிட்சுமி, ஆனால் அதுக்காக இந்த மாலையே இப்படி தரமட்டமாகுது நல்லாவே இருக்கு. கேச்சுரோ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அமைதியாக விட்டு தள்ளுறா. அது டைம் அவனை அடிச்சு போடுறதுக்கு பட்டு போவோம். செஞ்சோவும் அடடா நாயக்காக எதுவும் கிஃப்ட் வாங்கலையே, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வாங்கல விடு அப்படின்னு எல்லாரும் சொல்ல. அதுக்கப்புறம் மிச்சமியும் போகும்போது சரி ஆசனம் திரும்பி ஒரு முறை வரலாமா? ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் ஹாப்பியாக அந்த இடத்துல கிளம்ப. அதோட இந்த இடத்துல இது எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் முன்னாடியே வேற லெவலில் இருக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே முக்கியமாக லைக் பண்ணுங்க. ஃபன் எல்லாம் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா?